கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கப் போகிறோம். இந்த நாளிலே நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் அது காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் அநேக தேவைகள் உண்டு. குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள் உண்டு. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் மற்றும் குடும்பத்திலே திருமணமாகாதவர்களுடைய திருமண காரியங்கள், குடும்பத்தின் பண தேவைகள் மற்றும் வறுமையிலே இருக்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக நாம் இந்த நாளிலே விசேஷமாக நாம் ஜெபம் பண்ணணும். அதற்காக நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறதான ஒவ்வொருவரையும் நாம் நினைவு கூர்ந்து, ஏசப்பா, என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. பலவிதமான காரியங்கள் என் குடும்பத்திலே காணப்படுகிறது. வறுமை காணப்படுகிறது, பிரச்சனை காணப்படுகிறது, வியாதிகள் காணப்படுகின்றன. அவைகளிலிருந்து எங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தாங்க, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கட்டும் என்று சொல்லி ஒரு விசை நாம் அவரை ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உங்களுடைய திருச்சமூகத்தில் எங்களை கூட்டிச் சேர்த்த அன்பின் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ராஜாவே, இப்பொழுதும் ராஜா எங்கள் தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாய் தகப்பன்மார்களே ஆண்டவரை ஆசீர்வதிங்க, சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், வாலிப பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. குடும்பங்களிலே கர்த்தாவே ஆண்டவரே, பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள் இந்த நாளிலே காணப்பட்டு கொண்டு இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, குடும்பத்திலே காணப்படுகிறதான ஏழ்மை நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறதான பெரியவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சரீரத்திலே சுகவீனத்தோடு பலகீனத்தோடு யாராவது இருப்பார்களே ஆனால் ஆண்டவரே, இந்த ஒரு விசை ராஜா உம்முடைய ஆண்டவரே தழும்புள்ள கரங்களினால் நீர் தொட்டு பரிபூர்ண சுகத்தை, விடுதலையை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த வேளையிலே கர்த்தாவே, பணத்திற்காக அலைந்து திரிகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பண தேவைகளை நீங்கள் சந்திங்க ராஜா. ஆண்டவரே, சுகவீனத்தோடு பலகீனத்தோடு யாராவது ஆண்டவரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பார்களே ஆனால் ஆண்டவரே, சுகமளிக்கிற தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுத்து ஆண்டவரே குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த இடங்களிலே கர்த்தாவே இருந்தாலும் தேவ பாதுகாவல் உம்முடைய பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, குடும்பங்களிலே அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ராஜா திருமண தடைகள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அநேக முறை கர்த்தாவே ஆண்டவரே பெண் பார்த்தும் மாப்பிள்ளை பார்த்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் திருமணம் நடைபெறாதபடி கர்த்தாவே தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று குடும்பத்தார் ஆண்டவரே கலங்கி தவிக்கிறதான தவிப்புகளை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, மனுஷன் ஆண்டவரே தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்டாக்கினேன் தேவனாகிய கர்த்தர். இப்படிப்பட்டதான குடும்பங்களிலே காணப்படுகிறதான பிள்ளைகளுடைய வாழ்வை நீர் திருமண வாழ்க்கையில் நீர் இணைத்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனாகிய கர்த்தாவே. குடும்பங்களிலே யாராவது ஆண்டவரே மன வளர்ச்சி குன்றி ஆண்டவரே கைகால் அவயங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களே ஆனால் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை காத்து நீங்கள் பலப்படுத்துங்க. பிள்ளைகளுடைய மருத்துவ தேவைகளை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, எங்கள் தேசத்திலே கர்த்தாவே ஆண்டவரே ஒருவரும் கர்த்தாவே கெட்டு போகாதபடி அனைத்து குடும்பமாய் கர்த்தாவே கிறிஸ்துவின் அன்பை ஆண்டவரே ருசி பார்க்க, கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீரே கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பரலோக ராஜ்யத்தை கர்த்தாவே நாங்கள் குடும்பமாய் கர்த்தாவே நிரப்ப நீர் எங்களுக்கு கிருபை அளித்தலுங்க ராஜா. தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே கர்த்தாவே குடும்பத்தின் எல்லா தேவைகளும் நீரே சந்திங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் எப்பொழுதும் ராஜா எந்த ஒரு குடும்பத்திலும் பசி வறுமை கர்த்தாவே இராதபடி ராஜா எல்லா பிள்ளைகளையும் நீரே போஷித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், உம்முடைய திரு இரத்த கோட்டைக்குள்ளாக ஆண்டவரே நீரே அக்கினி மதிலாக இருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் நீரே பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள்
பிரச்சனைகளில் இருந்து கத்தாவே பிள்ளைகளை நீர் விடுவித்தருளுங்க ராஜா. இந்த நாளிலே குடும்பமாய் கத்தாவே தற்கொலையின் ஆவிக்குள்ளாய் கடந்து போகாதபடி ராஜா. ஆண்டவரே, குடும்பத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிள்ளைகள் மத்தியிலே கத்தாவே தற்கொலையின் ஆவிகள் கிரியை செய்யாதபடி கத்தாவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி திரு இரத்தம் ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் தெளிக்கப்படுவதாக ராஜா. உம்முடைய முத்திரை கத்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் மீதும் வைக்கப்பட்டு இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பிற்கு தேவையான பண உதவிகளை, பொருளாதார உதவிகளை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே பெற்றோர்களாகி அவர்களுடைய கரங்களிலே கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரே கல்வியிலே சிறந்து விளங்க கல்விமான நாவை நீர் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. ஒன்றும் ஒருபோதும் கத்தாவே பிள்ளைகளுடைய வாழ்விலே தடைபடாதபடி எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவாய் தங்கி இருக்க நீரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் கத்தாவே கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ, கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாய் ஜீவிக்க நீரே கிருபை அளிக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்த வல்லமை கத்தாவே எங்கள் தேசத்தில் இருக்கிறது அனைத்து குடும்பங்கள் மீதும் தனி நபர் மீதும் கத்தாவே உம்முடைய ஆண்டவரே கரம் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் தாமே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கத்தாவே நீரே வேலியடைத்து நீரே காத்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க ராஜா. உம்முடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.